யாப்பேஸ் என்ற மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கின்றான். இதை நம்ம கேட்கும் பொழுது ஒருவேளை இது ரொம்ப சுயம் நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்கின்றது. எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்கின்றானே என்று யோசிக்கலாம். ஆனால் இந்த பின்னணியை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யாப்பேசை குறித்து, அவனுடைய கோத்திரத்தை குறித்து நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய ஜெபத்தின் உண்மையான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்கின்றோம். யாப்பேஸ் என்ற மனிதன் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். யூதா கோத்திரம் அன்றைக்கு ஆளக்கூடிய கோத்திரமாய் இருந்தது. யாப்பேஸ் ஜெபித்த பொழுது அவனுடைய ஜெபத்தின் வாஞ்சையும் நோக்கமும், ஆண்டவரே நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய எல்லையை பெரிதாக்கி நாங்கள் உம்மை சேவிப்பதைப் போல மற்ற கோத்திரங்களும் மற்ற ஜனங்களும் உம்மை சேவிக்கணும் ஆண்டவரே. ஆகையால் எங்களுடைய செல்வாக்கை பெரிதாக்குங்க, எங்களுடைய எல்லையை நீங்கள் விரிவாப்பதற்கு நோக்கம் ஆண்டவரே. அதை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டும் உம்மிடத்தில் ஜனங்களை திருப்பும்படியாக என்னுடைய கோத்திரத்தையும் என்னுடைய ஜனக்கூட்டத்தையும் பயன்படுத்துங்கள் என்று அவன் ஜெபித்த மனிதனாயிருந்தான். உம்முடைய ராஜ்யத்திற்கு செல்வாக்கு ஏற்படுத்தும்படியாக என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. இதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் ஜெபமாக இருப்பது அவசியம். ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா காரியங்களும் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அது எனக்கென்று இல்லாமல் அது ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தணும் ஆண்டவரே. என்னுடைய ஐஸ்வர்யம் உங்களுடைய நோக்கத்திற்காக, என்னுடைய வேதனை உங்களுடைய நோக்கத்திற்காக, என்னுடைய போராட்டங்கள் உங்களுடைய நோக்கங்களுக்காக, என்னுடைய வெற்றிகள் உங்களுடைய நோக்கங்களுக்காக, என் வாழ்க்கையில் எதை அனுபவித்தாலும் அதை கொண்டு உம்முடைய நித்திய ராஜ்யத்தை நீர் கட்டணும் என்று ஒரு விருப்பம் நமக்குள் வருவது அவசியம்.